તમિલનાડુના ખેલાડીએ આંતરરાષ્ટ્રીય કિક બોક્સિંગમાં ભારતનું ગૌરવ વધાર્યું. તમિલનાડુના ચેન્નાઈના વિદ્યાર્થી રુદ્રેશ્વરનને થાઈલેન્ડમાં યોજાયેલ 5મા મુય થાઈ કિકબોક્સિંગ વર્લ્ડ ચેમ્પિયનશિપમાં 80 કિલોગ્રામ શ્રેણીમાં રજત પદક જીત્યો છે. આ પ્રતિષ્ઠિત સ્પર્ધામાં ભારત, અમેરિકા, શ્રીલંકા, ઇન્ડોનેશિયા અને થાઈલેન્ડ સહિત 35 દેશોના 1500થી વધુ ખેલાડીઓએ ભાગ લીધો હતો. રુદ્રેશ્વરનના આ સિદ્ધિને ચેન્નાઈમાં ઉત્સાહભર્યું સ્વાગત મળ્યું છે અને તેમના કોચ અને પરિવારજનોએ તેમના આ પ્રભાવી પ્રદર્શન માટે અભિનંદન પાઠવ્યા છે. અને તેમના કોચ કાર્તિકે તેમના ઇન્સ્ટાગ્રામ પર પોસ્ટ કરીને રુદ્રેશ્વરનની આ સિદ્ધિને ઉજવણી કરી છે. રુદ્રેશ્વરનનું આ વર્લ્ડ ચેમ્પિયનશિપમાં પ્રથમ પ્રદર્શન હતું અને તેમણે રજત પદક જીતીને ભારતનું ગૌરવ વધાર્યું છે. અને તેમના આ સફળતાથી તમિલનાડુમાં કિકબોક્સિંગ અને મુય થાઈ જેવા ખેલોમાં રસ ધરાવતા યુવાનોને પ્રેરણા મળશે. આ સિદ્ધિને ઉજવણી કરવા માટે તેમના હોમટાઉનમાં વિશેષ કાર્યક્રમો યોજાઈ રહ્યા છે, જેમાં સ્થાનિક લોકો અને રમતગમત પ્રેમીઓ તેમના આ પ્રભાવી પ્રદર્શન માટે તેમને સન્માનિત કરી રહ્યા છે. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ருத்ரேஸ்வரன். நான் மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில் படிக்கிறேன். பிஏ எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். நான் மார்ஷல் ஆர்ட் கற்றுக்கிட்டு இருக்கேன் டோஜோ அல்ஃபா அகாடமியில். இவர் தான் எங்கள் கோச். நான் 3+ இயர்ஸாக எம்எம்ஏ கற்றுக்கிட்டு இருக்கேன். அதில் ஒரு இதுதான் மொய்தாயின்றது. இது தாய்லாண்டில் தான் நேஷ்னல் ஸ்போர்ட்டு. பேர் தாய் பாக்ஸிங்னு நம்ம சொல்லலாம். ஆக்சுவலாக இந்தியாவில் 36 பேர் போனோம். நாங்கள் மொத்தம் 4 கோச்சஸ், 32 பிளேயர்ஸு. இது 30+ கண்ட்ரிஸ் மேலே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நான் மொத்தம் 3 மேட்சஸ் பண்ணேன். எனக்கு ஃபைனல் தான் ஆக்சுவலாக ரொம்ப டஃப்பாக இருந்தது. அது லெபனான் ஒரு கண்ட்ரி. ஆக்சுவலாக ஃபைனலில் டஃப்பாக இருந்ததுனால என்னால் ஃபைனல் அச்சீவ் பண்ண முடியல. சில்வர் மெடல் தான் நான் அங்கேருந்து ஏர்ன் பண்ணேன். தென் பிரேசில், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஃப்ரான்ஸ், அப்புறம் தாய்லாண்டில் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணாங்க எக்ஸட்ரா. இந்த போட்டின்றது நம்ம எப்படி சொல்லலாம்னா ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக நம்ம மெயினாக கற்றுக்கலாம். தென் எனக்கு கற்றுக்கிறதுக்கும் ஈஸியாக இருந்தது. ஏன்னா ஒருத்தர் கற்றுக் கொடுக்கும் போது தானே தெரியும். நம்ம படிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு விளையாடுறதா இருந்தாலும் சரி, கற்றுக் கொடுக்குறவங்க ஒழுங்காக கற்றுக் கொடுத்தா நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். எங்கள் மாஸ்டரால் தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்தது இந்த போட்டியில் ஆக்சுவலாக. நாங்கள் மொத்தம் ஒரு 2 கட்சிக்கிட்ட கேட்டோம். உதயநிதி அண்ணா ஆஃபீஸில் போய் கேட்டோம். செந்தில் சார் பேசினார். பட் கால் பண்ணுறேன், ஹெல்ப் பண்ணுறாங்க, ஒரு ஹெல்ப்புமே பண்ணல. தென் விஜய் அண்ணா ஆஃபீஸ்க்கும் போய் கேட்டோம். அவங்களும் நம்பர் கொடுங்க, நான் கால் பண்ணுறேன்னாங்க. எல்லா டீட்டெயில்ஸும் நாங்கள்